முன்கதை சுருக்கம். பேராசிரியர் தினேஷ், 27 வயது, மாணவி பார்கவி. அவர்களுக்குள் ஒரு காதல் கண்ணாமூச்சி நடந்து கொண்டிருக்க ஒருநாள் தினேஷ் சாருக்கு விபத்து நடக்கிறது. மருத்துவமனையில் மயக்கத்தில் இருக்கும் தினேஷ் மயக்கத்தில் பார்கவியின் கையை பற்றுகிறார். இனி அத்தியாயம் 7. தினேஷின் விரல்கள் அவரது விரல்களை மெதுவாக பற்றி இருந்தன. அவருக்கு முழுமையாக உணர்விருக்கிறதா என்ற குழப்பத்தில் இருந்த பார்கவி அவர் கைப்பிடிப்பதிலிருந்து ஒரு நிம்மதியை உணர்ந்தாள். அவளது விரல்கள் அவர் விரல்களை இன்னும் சிறிது இறுக்கமாக பற்றின. அவருடைய கண்கள் மெதுவாக திறந்தன. எழுந்துட்டீங்களா சார்? நிம்மதி பெருமூச்சு விட்டாள் பார்கவி. அவள் முகம் ஓரளவுக்கு மகிழ்ச்சியில் மலர்ந்தது. நீ என் பக்கத்துல வந்ததுமே முழிச்சிட்டேன். தினேஷ் மெதுவாக சிரித்தார். பார்கவி பார்வையை திருப்பினாள். அடுத்த நாள் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனார் பேராசிரியர் தினேஷ். பார்கவி அவருடனேயே இருந்தாள். நீங்க வீட்டுக்கு போயிடுவீங்க, நான் இனிமேல் யாரை எரிச்சல் படுத்த? பார்கவி கேட்டாள் குறும்பாக. மறுபடியும் அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு திரும்ப வந்தா கூட நல்லா இருக்கும் போல தோணுதே என்றார் தினேஷும் குறும்பாக. தினேஷ் சிரிக்க பார்கவி உடனே பார்த்துக்கோங்க என்று புன்னகையுடன் கிளம்பினாள். மீண்டும் அவர்களுக்குள் காதல் சடுகுடு துவங்கியது. கல்லூரியில் சந்திக்கும் போது பார்வைகள் பேச ஆரம்பித்தன. அந்த நெருக்கம் அதிகரிக்க தொடங்கிய அதே தருணத்தில் பார்கவிக்கு ஒரு பேரதிர்ச்சி. தினேஷ் காயத்ரி மேடம் உடன் பேசிக் கொண்டிருந்தார். அவரின் கண்களில் சலசலப்பு இருந்தது. அவளிடம் சிரித்து பேசினார். அவருக்கு சிரிக்க கூட தெரியுமா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல முடியாதவருக்கு சிரிச்சுக்கிட்டு பேச மட்டும் முடியுது. அவள் மனம் குழம்பியது. இது அவளை மிகவும் பாதித்தது. இதற்குள் இன்னொரு தகவல் வந்தது. தினேஷுக்கு ஆஸ்திரேலியாவில் வேலை வாய்ப்பு. பார்கவிக்கு இது தெரியாது. அவர் சொல்லவே இல்லை. பிறகுதான் அவளுக்கு தெரிய வந்தது அவர் கிளம்ப போகிறார் என்று. அதெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா நீங்க போயே ஆகணுமா? பார்கவி கேட்க நினைத்தாள். ஆனால் கேட்கவில்லை. அவர் சொல்லாமல் போகப் போகிறார். அவள் மனது வெடிக்கத் தொடங்கியது. நீங்க போறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? அது நானா? அதாவது என்கிட்ட இருந்து தப்பிக்க ஆஸ்திரேலியா போறீங்களா? அவள் கேட்கவில்லை. ஆனால் அவர் சென்று விட்ட பிறகு இதைச் சொல்லி இருந்தால் எல்லாம் மாறியிருக்கும் என்று உணர்ந்தாள். அவர் பிரிந்த பிறகுதான் அவர் மீது உள்ள உண்மையான காதல் புரிந்தது. ஆனால் டூ லேட். தொடரும்.